கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெக்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவே, குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவீர். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம். ஆமென். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறேன், எங்களோடு பேசுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒளியை வஸ்திரமாக தரித்த தேவன் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் தேவனே, அப்பா, நீர் மனம் இறங்குகிற தேவன், நீர் ஒருவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதத்தில் என் தேவனே நீங்க நினைவு கூறுங்க. என் தேவனே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்றால், தேவரில் எழுந்தருளி சீயனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென். ஒரு சில வேளையில நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது மரண பரியந்தமும் போராட்டம் தான். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதமும் வரும். ஆனால் அதை கடந்து போகக்கூடிய பலத்தை தருகிற தேவன் அவர் மாத்திரம்தான். மரண பரியந்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென். ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஆண்டவர் அதற்கு தீர்வு செய்திருவார். அதே போல இந்த காலங்கள் கட்டத்தில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிற இப்படி எழுந்தருளினார் என்றால் அப்ப அவர் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார்னு அர்த்தம். ஆமென். அந்த நாளிலே சீசர்கள் கப்பல் இல்லாதது படகுல ஏறி அப்ப அந்த கடலுக்குள்ள இருக்கும் பொழுது, காற்றிலே தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அக்கறையில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்திலே அவர்கள் ஆண்டவர் அந்த சீசர்கள் முடியாத பட்சத்திலே கதரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் கூக்குரலை கேட்கிறார். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆமென். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் எழுந்தருளி கடலிலே நடந்து அவர்களோட இடத்திலே சென்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற தேவனாக இருக்கிற கடலையும் காற்றையும் அதட்டுகிறார். ஆமென். அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். அதே போல இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக, எங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக எந்த பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக எந்த பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்து போட்டு இருந்தாலும் அதை ஆண்டவர் அதை அதட்டி அந்த பிரச்சனையை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த குறித்த காலத்திலே அந்த தயை செய்கிற தேவன் இந்த நாள் இந்த மாதத்திலே வந்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அந்த நாளில் பாருங்க, தாவீது தன்னுடைய சவுலினாலும் தன்னுடைய மகன் அப்சலமினாலும் ஆண்டவர் அந்த தாவீது அந்த வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் அந்த பாருங்களேன், ஆண்டவர் தாவீது அபிஷேகம் செய்தார். அந்த அபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் பாடுகள். ஆமீன். அது போலதான் உங்களை அபிஷேகம் செய்திருக்கலாம், ஊழியத்துக்காக அழைத்திருக்கலாம். அதற்கு பின்பாக தான் பாடுகளும் உபத்திரங்களும் வரும். அதற்கு
பாடுகளுக்கு மத்தியில் தான் நாம் ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அதற்குரிய பலத்தை ஆண்டவர் தருகிறார். நான் பலவீனனா இருக்கும் பொழுது நான் பலவானா சொல்லுகிறேன் என்று சொன்னது போல நம்முடைய பலவீனங்கள் மத்தியில ஆண்டவர் பலத்தை தந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த பாடுகளின் மத்தியில தான் ஆண்டவர் தயவு செய்கிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்திலும் ஊழியத்திலும் பிள்ளைகளுடைய மத்தியிலும் வேலையிலும் இந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தயவுக்காக கிருபைக்காக ஆண்டவர் தயவு செய்வார், கிருபை செய்வார், ஒரு விசுவாசத்தை காண்பிப்பார். ஆமென். நம்பிக்கையோடு நம்ம இருக்க செய்வார். அந்த எல்லா விதத்தையும் அந்த போராட்டத்தை போராடக்கூடிய அதை கடக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஆமென். அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது கலங்காதபடி நாம் நிற்கும் பொழுது அவருக்காக வைராக்கியம் பாராட்டி அவரோடு நாம் நின்று அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் செய்வாராமே. நாம் சும்மா இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் எழுந்தருளுவாராமே. சத்துரு வெள்ளம் போல எத்தனை முறை வந்தாலும் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறாராமே. அவன் எத்தனை முறை நம்ம வந்தாலும் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிற ஈட்டினாலும் குதிரையுடைய ரதங்களினாலும் ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. ஆமென். அவர் ரட்சிக்கிறவருடைய நாமம் அவருடைய நாமத்திலே உண்டு. ஆமென். அவர் மூலமா ரட்சிப்பை உருவாக்கி கொடுப்பார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமோட தலைமுறையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருக்கு பயந்த பிள்ளைவர்களுக்கு மேல ஆண்டவர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறாமே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்களை எடுத்து போட்ட தேவனாய் இருக்கிறார், நீக்கி போட்ட தேவனாய் இருக்கிறார், நினைவு கூறுகாத தேவனாய் இருக்கிறார். கடலுக்கு பின்னாக நம்மளுடைய பாவங்களை எரிந்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குவது போல அவர் தம்முடைய பிள்ளைகள் பயந்த பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய தலைமுறைக்கு அவர் நீதியை விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தலைமுறை மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மனம் இறங்கின தேவன் அவரை நினைத்து அவருடைய வாக்கு தத்தத்தை நினைத்து அவருடைய உடன்படிக்கையை நினைத்து அவருடைய வசனங்களை நினைத்து ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் மக்களை எப்படி வழி நடத்தினார், அதே போல நம்மை நினைத்து நம் பிள்ளைகளை நம் சந்ததியை நடத்துகிற தேவனை நம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் நம் பிள்ளைகளுக்கு நீதி செய்வார், இரக்கம் செய்வார். ஆமென். அவருடைய தயவை வெளிப்படுத்துவார். குறித்த நேரத்தில் நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் வேலையிலே படிப்பிலையோ குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலேயோ பிள்ளைகளுடைய மேரேஜ் திட்டத்திலேயோ ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த வருஷத்திலே செய்வார். ஆமென். இந்த மாதத்திலே செய்வார். அதுக்கு அஸ்திவாரமாக இந்த மாதத்தை வைத்திருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் தயவு கூறுவார். ஆமென். சீக்கிரமா எப்பொழுதும் அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். அவர் இஸ்ரவேல் மக்கள் சீக்கிரமா அவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள் என்று சொன்னது போல அப்படி நாம் இல்லாதபடி அவருடைய வழியை நினைத்திருந்த அவருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்படி ஆலோசனைக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தயவு செய்து நேற்ற நேரத்தில் நமக்கு தயவு செய்வார். ஆமென். பிறகு எரேமியாவுடைய 29:11 பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமென். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானது. ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு காரியத்தை ஆண்டவர் அதன்படி செய்வார். ஆமென். நன்மையானாலும் தீமையானாலும் அதை சமாதானத்திலே நீதியோடு செய்கிற தேவன், நியாயத்திலே கொண்டு வந்து முடிக்கிற தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய் அதை மாற்றி கொடுப்பார். ஆமென். ஆபகுக்கு 2:3 பார்க்கும் பொழுது குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற தரிசனங்களாக இருக்கலாம். ஆமென். குடும்பத்தோட தரிசனங்களாக இருக்கு, பிள்ளைகளுடைய தரிசனம், வேலையில ஆமென், மேரேஜ் காரியம், எந்த தரிசனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த தரிசனத்தின்படி நடக்கும். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொன்னதுதான். ஆமென். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆமென். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, அதன்படி அவர் ஆண்டவர் இந்த மாதத்திலே தயவு செய்து எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். ஆமென். யோபு சொன்னது போல இந்த இருளை அவருடைய வெளிச்சத்தினால் நான் கடந்தேன் என்று சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். உங்களுக்காக குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு அஸ்திபார கல்லாக இந்த மாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதற்கான நேரமும் தயவும் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய எல்லாவித சந்ததியை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். உங்களை நீதிமானாக மாற்றி அந்த பனையை போல செழித்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.